வெளியே சத்தமே இல்லாம மக்கள் விசிலுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. இது மிகப்பெரிய விஜய்க்கு ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. எங்க பார்த்தாலும் விசிலுக்கு போட்டான்னு ஒரு விஷயம். கரூர் இன்சிடென்ட்டும் விஜய்க்கு இன்னொரு பெரும்பாலான தொகுதிகளில் வேட்பாளர்கள் யாருன்னே தெரியாது. அசைக்க முடியாத சக்தியா விஜய் இருந்திருக்காரா அப்படின்னா அப்படி இல்லை. வணக்கம். எப்படி ஜெயித்தார் ஜோசப் விஜய்? உண்மையிலேயே ஒரு பெரிய வரலாற்று நிகழ்வு தான். அவங்க தமிழக வெற்றி கழகம் சொன்னது போலவே வரலாறு திரும்புகிறதுங்கிறது அவங்க கேம்பெயின். அதே போலதான் திரும்பி இருக்கு. 67, 77க்கு பிறகு 2026 அப்படிதான் சொல்லணும். எம்ஜிஆருக்கு பிறகு நடந்த மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் அறுதி பெரும்பான்மையை பெறலை. எம்ஜிஆர் போல அறுதி பெரும்பான்மையை பெறலை. பட் 100க்கும் மேற்பட்ட இடங்களை பிடித்து 111க்கும் மேற்பட்ட இடங்களை பிடித்திருக்கிறார் விஜய். இதுவே மிகப்பெரிய விஷயம். இது எப்படி சாதிச்சார் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். அதாவது நம்மளுடைய கணிப்புல விஜய் திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகளை பெறுவார், திமுகவோட கோர் ஓட்ஸை பிடிப்பாரு, திமுகல இருந்து நிறைய ஓட்டுகள் போகும், அதிமுகல இருந்து கொஞ்சம் தான் எடுப்பாருன்னு நினைச்சோம். ஆனா 2 பக்கம் இருந்தும் அதிகமா எடுத்திருக்காரு வாக்குகளை. மாற்றத்திற்கான ஒரு முகமா விஜயை பார்த்திருக்காங்க மக்கள். இது ஒரு மௌன புரட்சி அப்படிதான் சொல்லணும். வெளியே சத்தமே இல்லாம மக்கள் விசிலுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. இது மிகப்பெரிய விஷயம். அதாவது ஒரு 3ல் 1 பங்கு மாவட்டங்களுக்கு தான் போயிருப்பார். அதாவது ஒரு 15 மாவட்டங்களுக்கு மேற்பட்ட மாவட்டங்களுக்கு தான் விஜய் நேரடியா பிரச்சாரத்துக்கு போயிருப்பார். கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் 72 நாள் முடக்கம். அவரால் பெரிய அளவுக்கு பிரச்சாரத்துக்கு போக முடியல. அவரால் முடிந்த அளவுக்கு மாவட்டங்களை கவர் பண்ணார். மேற்கு மண்டலத்துக்கெல்லாம் நிறைய இடங்களுக்கு அவரால் செல்ல முடியல. அப்படியான சூழல்ல நிறைய இடங்களுக்கு விஜய் போகாத பட்சத்திலையும் 100க்கும் மேற்பட்ட இடங்களை விஜய் பிடித்திருக்கிறார். இது மிகப்பெரிய விஷயம். எப்படி இது சாத்தியம் அப்படின்னு பார்த்தோம்னா, மக்களுடைய எதிர்ப்பு மனநிலை, திமுக அரசு மீது கடுமையான எதிர்ப்பு மனநிலை இருந்திருக்கிறது. அதை ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. இதை நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தோம். திமுக அரசாங்கத்தின் மீது பாலியல் குற்றச்சாட்டுகள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, விலைவாசி உயர்வு, மின்கட்டண உயர்வு, வீட்டு வரி உயர்வு, பால் விலை உயர்வு, இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்தது. மாசம் 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுத்தாலும், உரிமை தொகைன்னு கொடுத்தாலும் அவர்களுக்கான செலவு, அந்த குடும்பத்துடைய செலவு என்பது அதிகமாக இருந்திருக்கிறது. உதாரணமாக அரசாங்கம் மாசம் 1000 ரூபான்னு பெருவாரியான பணத்தை செலவழிச்சிருக்கிறாங்க. அதை ஈடுகட்டுறதுக்காக மற்ற இடங்கள்ல கை வச்சுட்டாங்க. வீட்டு வரி, தண்ணி வரி, இந்த மாதிரி எக்ஸஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க திமுக அரசாங்கம். இது நேரடியா மக்களோட தலையில போய் விடிஞ்சிருக்கு. அதே போல சென்னையில எல்லாம் பார்த்தோம்னா சாலையில போலீசார் வழிப்பறி கொள்ளையர்கள் போல நின்று கொண்டு ஹெல்மெட் போடல, லைசன்ஸ் இல்லை, ஆர்சி இல்லைன்னு சொல்லி நிறைய வசூல் வேட்டை நடத்தினாங்க. அதெல்லாம் ரொம்ப உச்சபட்சமா போச்சு. அதாவது அவசர அவசரமா வேலைக்கு செல்பவர்கள் எல்லாம் நிறுத்தி நடு ரோட்டில் நடு சாலையில போலீஸார் நின்று அந்த ஹெல்மெட் போடலை அப்படி இப்படின்னு வசூல் பண்றதுலாம், வசூல் வேட்டையில பயங்கரமா நடந்தது. இதுக்கு காரணம் அரசாங்கம் நிறைய கடன்ல மூழ்க ஆரம்பிச்சிருச்சு. மக்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறதுனால, அதே போல இலவச பேருந்து கொடுக்கறதுனால அதுல போற லாஸ் சரி கட்டுறதுக்காக இந்த மாதிரியான ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. அப்புறம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை மிக மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு. கஞ்சா போதை பழக்கங்களுடைய அடிமைத்தனம் அதிகமாகி போயிடுச்சு. அதே போல டாஸ்மாக்ல குடிக்கிறவங்களோட எண்ணிக்கை அதிகமாயிருச்சு. டாஸ்மாக் விரும்பத்தகாத இடங்கள்ல இருக்கிற டாஸ்மாக்ல மூட தவறிட்டாங்க திமுக அரசாங்கம். ஒரு சில டாஸ்மாக்கை மூடுனாங்க அரசாங்கம் வந்ததுக்கப்புறம். அதுக்கப்புறம் அந்த நிலை அப்படியே தொடர்ந்துருச்சு. இதெல்லாம் மிகப்பெரிய ஆபத்தாக திமுகவுக்கு போயிடுச்சு. இது விஜய்க்கு ஒரு வாய்ப்பாக அமைந்து விட்டது. அதாவது மக்கள் பார்க்குறாங்க, திமுக அரசாங்கத்தினால நம்ம 1000 ரூபாய் பணம் வாங்கியிருக்கிறோம், மாதம் வாங்குறோம். பட் ஆனால் நமக்கு வாழ்க்கையில் வாழ்வாதாரம் மேம்படலை, இப்படியான ஒரு சூழல் இருக்குது. சமூகத்தில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, போதை கலாச்சாரம் இருக்குது, பசங்க மதிக்க மாட்டுறாங்க, பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, இப்படியான ஒரு சூழலை பார்க்குறாங்க. அப்போது ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே போல பொதுவாகவே தமிழக மக்கள் மாற்றத்தை விரும்புவர்கள், 5 ஆண்டுக்கு ஒரு முறை மாற்றத்தை விரும்புவர்கள். அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரானரி அரசாங்கத்தை கொடுத்தா மட்டும்தான் அவங்க அது தொடர்ந்து அந்த ஆட்சியை கொண்டு வருவாங்க. அது மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரானரி ஆட்சியை கொடுத்தது எம்ஜிஆர். அவர் அந்த எக்ஸ்ட்ரானரி ஆட்சி கொடுத்தனால தொடர்ந்து 10 ஆண்டுகள் அவர் முதலமைச்சராக இருந்தது. 2வது முறையாக
அதிமுக இடம் பிடித்து 2வது முறையாக முதலமைச்சராக தொடர்ந்தார் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள். அதற்கு பிறகு அந்த சாதனை நிகழ்த்தியது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள். அவங்களுடைய ஆட்சி காலத்துல அம்மா உணவகம், அதே போல அம்மா குடிநீர், அம்மா உப்பு, இப்படி பல்வேறு நலத்திட்டங்கள் நிறைய வைரல் ஹிட் ஆனது மக்கள் மத்தியில. பெரும் ஏழை தொழிலாளிகள்லாம் 5 ரூபாய்க்கு அம்மா உணவகத்துல சாப்பிட்டாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு அமைந்து மீண்டும் அவங்க ஆட்சிக்கு வருவதற்கு துணை புரிந்தது. அப்படியான ரொம்ப ஒரு அழுத்தமான காரணம் அப்படி இருந்தாதான் மீண்டும் அந்த ஆட்சி வரும். கடந்த முறை திமுக அரசாங்கம் வந்ததற்கு காரணம், முக்கியமான காரணம், ஸ்டாலின் அவர்கள் நமக்கு நாம என்ற திட்டத்தின் மூலமாக தமிழ்நாடு முழுக்க பயணம் செஞ்சார். அப்புறம் இவருக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுத்து தான் பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட், ஸ்டாலின் சென்டிமெண்ட் மக்கள் மத்தியில, இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே அப்படின்னு. அதே போல அதிமுக இருந்த பிரச்சனைகள், சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ், இப்படி நிறைய பிரச்சனைகளோடு அதிமுக தேர்தலை சந்திச்சு. அப்போ ஒரு உறுதியான தலைவரா ஸ்டாலினை நம்பினாங்க. இவர் என்னதான் செய்யறாருன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க. ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த ஒரு விளம்பரங்கள் நிறைய விஷயங்களை பண்ணாங்களே வெளியே ஒரு திடமான ஒரு உறுதியான ஆட்சியை கொடுக்க தவறிட்டாங்க. அது விஜய்க்கு ஒரு வாய்ப்பாக அமைந்து விட்டது. இப்போ விஜய்க்கு வரும். விஜய் ரொம்ப கான்பிடன்ஸான ஆளு. அவங்க அப்பா பேட்டி கொடுத்திருக்காரு. விஜய் உறுதியா 100% ஆட்சியை பிடிச்சிருவான்னு நம்பினாரு. 100% தமிழ்நாட்டோட முதலமைச்சரா வந்துருவான்னு நம்பினாரு. அவரோட கான்பிடன்ஸ் லெவல் ரொம்ப அதிகம். மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற உறுதிப்பாடு அவருக்கு அதிகம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது உண்மையிலேயே சரிதான். விஜய்க்கு அந்த கட்ஸ் அதிகம், அந்த கரேஜ், தைரியம் ரொம்ப அதிகம். அது இந்த எலெக்ஷன்ல வெளிப்பட்டிருக்கு. அதாவது கரூர் இன்சிடென்ட்ல அவரை ரொம்ப போட்டு வாட்டி வதச்சாங்க, இப்படி பண்ணிட்டாரு, ஒரு நாள் 41 உயிர்கள் போயிடுச்சுன்னு. இருந்தாலுமே கூட கரூர் மக்கள் விஜய் பக்கம் நின்னாங்க, விஜய்க்கு ஸ்டாண்ட் பண்ணி நின்னாங்க. அவர் என்ன செய்வாரு, கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டியது தமிழக அரசுடைய வேலை தானே, அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு போச்சு. அப்போ இது அரசாங்கத்துக்கு எதிராகத்தான் போச்சு. அதனாலதான் செந்தில் பாலாஜி கரூர் நிற்க வேண்டியவர் கோயம்புத்தூர்ல போய் நிற்கிறார். அப்படியான ஒரு சூழல் ஏற்பட்டது. இப்போ கரூர் இன்சிடென்ட்டும் விஜய்க்கு இன்னொரு இம்ப்ரூவ்மெண்ட் தான் கொடுத்துருக்கு, டெவலப்மெண்ட் தான் கொடுத்துருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். யங்ஸ்டர்ஸோட ஓட்டு, யங்ஸ்டர்ஸ் பெருவாரியான இளைஞர்கள் விஜய் பக்கம் நின்ட்டாங்க. விஜயை அணுவணுவா ரசிச்ச ரசிகர்கள் கூட்டம் இந்த முறை தொண்டர் படையா மாறிடுச்சு. அது மிகப்பெரிய ஒரு பலமா விஜய்க்கு வந்துருச்சு. அதே போல லேடிஸ் ஃபேன்ஸ் விஜய்க்கு அதிகம். விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம், ஒரு வரட்டும் அப்படின்னு பெண்கள் பெருவாரியா விரும்பி இருக்கிறாங்க. அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். அப்புறம் குழந்தைகள் விஜயோட ரசிகர்களா இருக்காங்க. அவங்க வீட்டுல இருக்கிற பெற்றோர்கள், தாத்தா பாட்டி, இவங்க எல்லாத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்கிறாங்க. இந்த ஒரு வாட்டி விஜய் மாமாக்கு போடுங்க அப்படின்னு ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணிருக்குது. எங்க பார்த்தாலும் விசிலுக்கு போட்டான்னு ஒரு விஷயம் பேசப்பட்டது. இதெல்லாம் ஒரு சும்மா தான் சொல்லுவாங்களோ, ஒருவேளை பேர குழந்தைகளுக்காக, பசங்களுக்காக வீட்டுல இருக்கிறவங்க பொய் சொல்லியிருப்பாங்கலாம் நம்ம நினைச்சோம். ஆனா உண்மையிலேயே அது நடந்திருக்கு. உண்மையிலேயே விசிலுக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அப்போ இளைஞர்கள், குழந்தைகள், மகளிர், இவங்க எல்லாருமே அவங்க வீட்டுல இருக்கிறவங்கள கன்வின்ஸ் பண்ணிருக்கிறாங்க. விஜய்க்கு ஓட்டு போடுவதற்கு இன்ஃப்ளூயன்சரா மாறி இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் சோசியல் மீடியா, டிவிக்கு சோசியல் மீடியாவில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. விஜயோடைய பிரச்சாரத்தை கொண்டு போய் செலுத்தினதுல அந்த விஜய் ரசிகர்களோட பங்கு பெரும் பங்கா இருந்திருக்கு. அவர் என்ன பண்ணாலும் அந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு சோசியல் மீடியா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. இந்த மாதிரியான பல காரணங்கள் விஜய் இந்த அளவுக்கு சீட்டை இருப்பதற்கு காரணமாக இருந்திருக்கிறது. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் நிறைய பேர் விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க. வெளிநாட்டில இருந்து வந்தவங்க நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. இப்படி நிறைய வாக்குகளை பெற்றிருக்கிறாரு. தமிழ்நாட்டில் முதல் முறையா வாக்கு சதவீதம் 85% என்ற அந்த வரலாற்று நிகழ்வை படைத்தது. இந்த 85% வாக்குப்பதிவு வந்த உடனேயே சிலர் சொன்னாங்க உறுதியா விஜய் ஆட்சி அமைப்பாருன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நடந்திருக்கு. உண்மையிலேயே இது ஒரு பெரிய விஷயம். அதாவது விஜய் அவர்கள் உடைய ஈடுபாடு இந்த எலெக்ஷன்ல குறைவுதான். அவரு நேரடியா களத்துக்கு போறதோ மக்களை சந்திக்கிறதோ ஒண்ணு முடியல. அதுக்கு காரணம் அந்த மக்கள் மத்தியில் இருக்கிற செல்வாக்கு. அவரை ஃப்ரீயா எங்கேயும் நகர விடல. அதே போல அவரோட உயிருக்கு ஆபத்து, அச்சுறுத்தல், கூட்டத்துல ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்றது, அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை எடுத்துட்டா என்ன பண்றதுன்னு இப்படி அவங்க கட்சிக்காரங்களுக்கும் அச்சுறுத்தல் இருக்கு. இதனால அவரால் முழு மனதோட இந்த கேம்பெயினில் ஈடுபட முடியல. பட் அவரால் முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட்டை போட்டாரு.
முடிஞ்ச அளவுக்கு மாவட்டங்களுக்கு போனாரு. தூத்துக்குடிக்கு போனது ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியது. தூத்துக்குடியே திணறியது அப்படிதான் சொல்லணும். அந்த அளவுக்கு கூட்டம். பெரம்பூர் சென்னை பெரம்பூருக்கு போகும்போது அதுவும் நல்ல ஒரு கூட்டம். பெரம்பூர்ல விஜய் நின்னது அங்க இருக்கிற பக்கத்துல இருக்கிற கொளத்தூர் தொகுதியில் நின்ற முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய வாக்குகளை பாதிச்சிருக்கு. அதே போல வெள்ளிவாக்கத்துல நின்று ஆதவ் அர்ஜுனா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அமைந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த தேர்தலில் விஜய்க்கு ஃபேவரா நடந்திருக்கு. உண்மையிலேயே இது ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க ஒரு வெற்றி தான். உண்மையிலேயே ஒரு புரட்டி போட்ட வெற்றி தான். உண்மையிலேயே ஒரு வரலாற்று வெற்றி தான். அதாவது விசில் சிம்பிளை பார்த்தோம்னா இந்த மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்துல ஏதோ ஒரு இடத்துல, அதாவது 10வது இடத்துல 9வது இடத்துல இப்படிதான் இருந்தது. அதிமுக முதல் இடத்துல, டிஎம்கே 2வது இடத்துல, அந்த மாதிரி சிம்பிள்ஸ் இருந்தது. ஆனா விசில்ல வந்து பின்னாடி தான் போட்டிருந்தாங்க. அப்படி இருந்து மக்கள் தேடி பிடிச்சி விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னா உண்மையிலேயே ஒரு மனசுக்குள்ள ஒரு மாற்றம் வேணுங்கிற வெறி மக்கள் மத்தியில் இருந்திருக்கு. இது ஒரு பெரிய விஷயம். விசில் சின்னத்தை கண்டுபிடிச்சி, அதுவும் அந்த தொகுதியில யாரு வேட்பாளர்கள்னே, பெரும்பாலான தொகுதிகளில் வேட்பாளர்கள் யாருன்னே தெரியாது. ஆனா அவர்கள் தேடி பிடிச்சி வாக்களிச்சிருக்கிறாங்க. இது தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவு தெளிவா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். அதாவது விசில் சின்னம் ஏதோ ஒரு இடத்துல இருக்குது, வாக்கு எந்திரத்துல ஏதோ ஒரு இடத்துல இருக்கு, இது எப்படி போடுவாங்க தேடி பிடிச்சி அப்படிலாம் கூட நம்ம நினைச்சோம். ஆனா தேடி பிடிச்சி விஜய்க்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. இது பெரிய விஷயம். விஜய்க்கு வந்து இது ஒரு கிஃப்ட். அதாவது கட்சி ஆரம்பிச்சு 3 ஆண்டுகள்லேயே இப்படியான ஒரு மகத்தான வெற்றியை பெறுவது ஒரு பெரிய கிஃப்ட். இருந்தாலும் இது ஒரு பெரும்பான்மையான அசைக்க முடியாத சக்தியா விஜய் வந்திருக்காரா அப்படின்னா அப்படி இல்லை. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் இதே போல சூழல் தான் ஏற்பட்டுச்சு. 2013 குறைவான இடங்களை பிடிச்சாரு. அதுக்கப்புறம் காங்கிரஸோட ஆதரவோட ஆட்சி அமைத்தார். கிட்டத்தட்ட அதே மாதிரி நிலைமை தான் தற்போதைய சூழல்ல இருக்கு. பட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உண்மையிலேயே இது வந்து ஒரு நம்ப முடியாத, யாருமே யூகித்து பார்த்திராத ஒரு திருப்பு முனையான ஒரு தேர்தலா இருக்கு. விஜய் படங்கள்ல வர மாதிரி விஜய் இஸ் எ ஃபைட்டர். அவருக்கு இருக்க கட்ஸ். அதாவது இந்த கத்தி படத்துல 2G அலைக்கற்றை ஊழலை பத்தி பேசியிருப்பாரு. அதே போல மெர்சல்ங்கிற படத்துல மருத்துவத்துறையில் நடக்கிற ஊழலை பத்தி பேசியிருப்பாரு. இப்படி அதே போல சர்க்காருங்கிற படத்துல ஆளுங்கட்சிய கடுமையா சாடியிருப்பாரு. இப்படி தொடர்ந்து விஜய் சில படங்கள்ல தன்னுடைய நிலைப்பட்ட உறுதியா தைரியமா முன் வச்சிருக்கிறாரு. ஆளுநர் திமுக ஆட்சியவே குறை சொல்லி அந்த 2G அலைக்கற்றை பத்தி பேசியிருந்தாரு. இந்த மாதிரி கட்ஸ் ஒரு திரைப்படங்கள்லயே வெளிப்பட்டது. அதெல்லாம் பெரிய விஷயம். அந்த அந்த துணிச்சல், அந்த கரேஜ், அது உண்மையிலேயே அது பெரிய விஷயம். விஜய் உண்மையிலேயே ஒரு ஃபைட்டர் அப்படிங்கிறத இந்த தேர்தலில் நிரூபிச்சிருக்கிறார். நன்றி.